தேங்காய் 10 ரூபா. நல்லா வித்துட்டா. 2 காய் 10 ரூபாய்க்காம். எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அப்பாவோட மார்னிங் ரொட்டீன், காலையில் எழுந்திரிச்சு என்னென்ன வேலைலாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத வீடியோவாக எடுத்து காட்ட போகிறேன். அப்படியே பாருங்கள் என்னென்னலாம் அப்பா பண்ணுறாங்கன்னு. வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. எப்பா எந்திரி, மணி 6:30 ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நீ காலையில் என்னென்ன பண்ண போகிறேன்னு எடுக்க போகிறேன் வீடியோ. நீ ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை. ஏதாவது பண்ணு. மறுபடியும் இப்படி தெரிஞ்சால் படுத்து போவாங்கிறியா? உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா வேலை செய்விய? செய்வேன், அது பழக்கமாக அதே மாதிரி செய்வேன். பழைய இம்மெல்லாம் உடம்பெல்லாம் இது பண்ணுறது, கஞ்சி வச்சு ஊற்றிட்டு போட்ட 10 வேணும். அதுவும் சேர்த்தான். சரி, அப்படின்னாலும் என்ன காலைல பண்ணுறங்கிறத காட்டலாம். டைன் அப்பாவோட படுக்கையை பாருங்கள். இப்போ வந்து பனி அதிகமாக பெய்கிறதுங்கனால எங்களுடைய ரூமில் வந்து படுத்துருக்காரு. சென்னையில் பார்த்தா பாதிதான் தொக்காரம் உள்ளது. இப்போ 11 மணிக்கு தொக்காங்க, அதுக்கு மேலே படுத்தா அப்படியே டீ போடும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எங்களோடைய தான் நித்திக்கு படுத்துருக்காப்புல. ஸ்க்ரீன் எடுத்து தூங்கட்டும். தூங்கட்டும் எந்திரிச்சானா இவனை மேய்க்க வைக்காது நம்மளால். ரெடி ஆகிட்டார் தலைவர், களத்தில் இறங்குறாரு 6:30 மணிக்கு. குளிர்லாம் இல்லைப்போ, சரியாக இருந்தால் குளிருங்க. இன்றைக்கெல்லாம் சாரல், பனிக்கூட அவ்வளோதான் இல்லை, சாரல் காற்று மாரி. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அம்மா கோலம் விட்டுருவாங்க. இப்போ நம்ம நாய்கிட்டே பாருங்க, சின்னதாக தூக்கிட்டு வந்தது இப்போ எத்தசூர் ஆயிடுச்சு. அம்மாவின் இன்றைய கோலம் வெளியில் கோலம். எதுக்கு பாது? அம்மா வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கோலம் போட்டுட்டு அப்படியே வந்து இங்கே கோலம் விட்டுட்ருக்காங்க. எத்தனை புள்ளி கோலமா? 5 புள்ளி 5 வயசு. சரி மக்களே, கோலம் போட்டு முடித்த பிறகு ஃபைனலாக எப்படி வருது ரிசல்ட்டுன்னு பார்க்கலாம். அப்பா காலையில் எழுந்திரிச்சோடனே கை கால் பஞ்செல்லாம் கழுவிட்டு கொட்டாய் வந்துட்டார். மாட்டுக்கு தவிடு போட்டு தண்ணி ஊற வச்சுட்டு
நம்ம கொட்டை எப்படி அடுக்குது பாருங்க. ஹாய், குட் மார்னிங் டு ஆல். குட் மார்னிங். என்னப்பா எல்லாருக்கும் குட் மார்னிங் சொன்னால் குட் மார்னிங் சொல்ல மாட்டேது. சொல்லும் குப்பாங்க. ஏன்னா 3 நாளையும் வந்து தேடி வச்சுக்கிட்டே இருக்கா. ஆளை வந்து குப்பாங்க. அம்மா வந்து பார்த்திங்கன்னா பால் கறக்கிற யானத்தை வந்து கழுவிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்பா கிட்ட. நான் கொடுக்கல. இந்த பால் யானத்தில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி, நல்ல தண்ணி, அப்போ தான் வந்து உப்பு தண்ணி சுத்தம்னா பால் முறிஞ்சிடும். அதனால் நல்ல தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பால் கறக்கிறேன். ஏன்னா காதில் இப்போ போய் வச்சுட்டு வந்துருக்கியா? சாரலா சல்லுன்னு வந்தாலும் தில்லாக போகணும். இன்னும் கோலம் போட்டு முடிக்கலையாமா? பால் யானை எடுத்து போயிட்டியா? அப்பா அடுத்ததாக பால் கறக்க போகிறார். நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், ஏன் கொட்டாயில் வச்சு பால் கறக்காமல் இங்கே வச்சு கறக்குறீங்கன்னு. அங்கே இன்னும் சாணி இல்லாமல் கிடக்கு. நேரம் கழிச்சு எழுந்திரிச்சிட்டாரா, அதனால் இங்கே கறந்து போவோம் சுத்தமான நேரத்தில் வச்சு. அப்புறம் போய் சாணியெல்லாம் அள்ளிக்கலான்ட்டு இங்கே வச்சு பால் கறக்குறாரு அப்பா. மடியை வந்து தண்ணியை விட்டு அலசிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெயை வச்சு தடவினோம்னா கறக்க ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது ஷிஃப்ட்டு கறக்க உட்கார்றாரு. அடுத்து வந்து கொஞ்சமாக தான் வரும். ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் தான் கொஞ்சம் அதிகமாக வரும். அம்மா கோலம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. கோலம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி கோலம் இப்படி தான் விட்றாங்க. இன்னும் பெருசாக போடுவேன். வேலை இருக்குது. எழுந்திரிச்சு இன்றைக்கி நேரம் ஆச்சு. கொஞ்சம் குளிரில் எழுந்திரிக்க முடியல. இல்லைன்னா இன்னும் பெருசாக போடலாம். சரி சரி. அப்படியே கோலம் எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க மக்களே. பால் கலந்து முடிச்சிட்டாரு அப்பா. இது வீட்டுக்கா? கிண்ணத்தில் இருக்கிறது வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுப்பாங்க வீட்டுக்கு, டீக்கு, மோருக்கெல்லாம். அங்கே வந்து வாளியில் இருக்கிறது பண்ணையில் போய் போடணும். அப்படியே நீனே போட்டு வாப்பா, வீடியோவில் காட்டுறேன். கொட்டி போட்டு வாடானா. வாசலில் கோலம் போட்ட பிறகு அம்மா இந்த சைடில் வந்து கோலம் போடுறாங்க பாருங்க.
சும்மா டக்கு டக்குன்னு ஒரு வெளியிலேயே சைட்லலாம் லேசாக கோலம் வர்றது. சென்ட்ரு இந்த வாசலுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் பெருசாக விடுவாங்க எப்போதும். பால் கறந்து முடித்த பிறகு அப்பா வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற இடத்துல வந்து கட்டிடுறாங்க. இனிமேல் போயிட்டு கொட்டாயை சுத்தம் பண்ண போயிடுவார். என்றாரு எங்கடா என்ன கேட்டாங்க? ஆதார் கார்டு கேட்டாங்க. எதுக்கு தேடி எதுக்கு கேட்டாங்க? இன்சூரன்ஸுக்கு. இன்சூரன்ஸுக்கு கொடுத்தோம்னா நாளைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா பணம் கொடுப்பாங்களாம். அப்படியே யாரை வாரிசாக போடுறதுன்னு கேட்டுவான். வயது தெரியல அப்படிங்கிறதுக்காக கேட்குறாங்க அப்படிங்கலாம். அவன் நல்லா கேட்கல போல். அப்போ ஆதார் கார்டு எங்கே இருக்க? கால் பண்ணியில் கேட்குறாங்க. பார்த்தேன் காணும். எடுத்துக்கிட்டு ஏதோ இன்சூரன்ஸ் போடுறாங்களாம். இன்சூரன்ஸ் போடுறது இல்லை, நாளைக்கு நமக்கு உடம்பு சரியில்லை யாராவது வீட்டுக்கு சரியில்லைன்னா இன்சூரன்ஸு போட்டுக்கலாமா. அதில் 5 லட்ச ரூபா வரையும். அப்படியே அம்மாவும் டீ குடிக்க கூப்பிடுது. தேடி பார்த்து கொடு. எடுத்து தரியா? உடனே எடுத்து தான் சொன்னார். அப்புறம் அவர் வேலைக்கு போயிடுவாராம். இன்றைக்கி தான் லாஸ்ட் தெரியும். அம்மா வந்து பார்த்திங்கன்னா கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு டீ ஆற்றிட்டுருக்காங்க. அடுத்ததாக அப்பா வந்து களத்தில் இறங்கிட்டு குட்டி அங்கேயும் ஓடுது. உள்ளே விட்டு சங்கர் ஹரி ஹரி ஹரி. வெளியில் வந்தால் உள்ளே போகிறதுக்கு அவ்வளோ நேரம். ஒரு ஆள் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க கொட்டாய்க்கு. ஓய் என்னப்பா கையில்? இங்கே பாரு, இங்கே பாரு. காய் காய் கவு கவு. எப்படி திங்கண்ணா? பழமாக கூட இல்லைடா காய். டீ குடிச்சுதா பாப்பா? இங்கே பாரு. டேய் பாப்பா டீ குடிச்சுதா? குடிச்சாச்சா? ஓகேவா? ஓகே. கொய்யாக்காய் எப்படி சாப்பிட்ணும்? ஏய் இனிமேல் வந்துட்டாங்க, போக மாட்டான் சாமானியமாக. நம்ம இழுத்துட்டு போனால் தான் உண்டு. டே அப்பா 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 அங்கே பாரு. அப்பா பான்னு. அப்பா பா இங்கே வா. கொய்யாக்கா கடிக்கிறிய? இதை நானே கடிச்சு பார்த்துட்டு வச்சுட்டேன்டா. கடிக்க வைக்கலடா ஒன்று. சரி எலி பல்ல வச்சுக்கிட்டு இங்கே வரு. சிவா தாத்தாட்ட போம்பா. பாப்பா மாமாவுக்கு முத்தம் கொடுப்பா. ஒன்று தானே? இங்கே இங்கே பாப்பா கொய்யாக்கா மாமாவுக்கு கொடுப்பா. குடு. போ, உனக்கு பாப்பாக்கு இல்லை. போ போ போ. பாப்பாக்கு இல்லை. போச்சு போச்சு. அழுகுறப்ப மூஞ்ச பாருங்க. தின்னு தின்னு. எங்கே வண்டி போயிட்டு வருது? எங்கே போயிட்டு வருது? கூட்டம் வந்துருந்தா என்ன கொல்லையில் போய் வந்துட்டு வரேன். ஆட்டுக்கு போய் தலாத்து வந்துட்டேன். அடுத்து சாப்பிட்டு அவர் மாமனை வர சொல்லிட்டுருக்கேன்.
அதை தான் நானும் சொல்லலான்னு இருந்தேன். மாமன் வரலையா அன்றைக்கி. ஏன்? அவர் வந்து அறிவலாங்க பெரியப்பா வந்து நேற்று தான் கல்யாணத்துக்கு வரல. ஆமாம். இன்றைக்கி வீடு சம்மந்தம் கலக்க போனோம் வந்துடுன்னு காலையிலே சொல்லிட்டு போயிட்டாரான் வீட்டுக்கு வந்து. அதை வந்துட்டு தகவல் கொடுத்து போயிட்டாரா? அவங்க அப்பா வந்து சொல்லியிருந்தாரு வர முடியல நாளைக்கு வரேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு. வேறு எங்கேயாவது வேலை செஞ்சால் கூட தெரியல, மெயினில் வேலை செஞ்சால் பார்த்துட்டு என்ன வராமல் இங்கே செய்கிறேன் நாள் தெரிஞ்சுக்காது அப்படின்னு. சரி போயிட்டு வரட்டும், நம்மளால முடிஞ்ச அந்த இடத்த சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். சரி சாப்பாடு ரெடி ஆச்சா? சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சுப்பா. எங்கே அவன் குட்டி போய் பின்னாடி உக்காந்துருக்கான் அம்மாவோட. இட்லியா? இந்த 2 நாளாக நல்ல சாப்பாடு காலையில். நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்றேன், அப்படின்னா நல்ல சாப்பாடு. என்ன சொல்கிறான்? என்னடா தலை இருக்கணும்ல, வெட்டி வந்துட்டேன்னு கேட்குறான். இல்லை எத்திக்க தேங்காய் வைப்பா, தேங்காய் வை. அப்படில்ல தேங்காய் 10 ரூபா. நல்லா எடுத்துட்டா. 2 காய் 10 ரூபாய்க்கான். தேங்காய் 10, 2 காய் 10 ரூபா. 2 காய் 10. இன்னும் சொல்லதில்லை. காலை ஏஞ்சி காலை வேலை என்னன்னா பால் கறனேன், சாணி எழுனேன், அடுத்தது போய் ஆட்டுக்கு தலை கொண்டாடணும், இப்போ சாப்பாடு, அடுத்தது போய் மாட்டுக்கு தீனி கொண்டாடணும், அப்புறம் மதியம் சாப்பாடு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்த என்ன வேலைன்னு சொன்னால் பக்கத்து ஊருக்கு குடி தண்ணி எடுக்க போகணும் வழக்கமாக. அது இன்றைக்கும் போகிறேன், போய் குடி தண்ணி எடுத்து வரணும். நம்ம ஊரில் குடி தண்ணி இல்லை, ஆனால் நம்ம வீட்லேயே போர்லாம் அடித்து வச்சுருக்கேன், அதுவும் குடிக்க வைக்காது. அதனால் போய் தண்ணி எடுத்து வந்துடணும். தம்பி என்ன வரலையும் நான் போய் தண்ணி எடுத்து வரலையும் ஒருத்தர் குந்திருப்பார், எப்போ அப்பா வருவார் தண்ணி குடிக்கணும்னு. நாங்கள் யாராச்சும் கண்டா பேசி இருந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன். என்னது அங்கே யாரும் தெரிஞ்சாலும் தான் லேட்டாகல, அதே மாதிரி சின்னவர் வந்துட்டாங்க. இங்கே கொல்லையில் இருந்தார், எள்ளு கொல்லையில், சோள கொல்லையில். என்ன சொன்ன சோளம் எப்போ உடைக்கிறாராம்? இன்னும் 1 வாரம் ஆகணுங்கிறாங்க. ஆள் விட்டு தானே மிஷின்? அவெல்லாம் ஆள் கிடையாது, மிஷின் விட்டு எடுத்துக்கோங்க. கூட இறப்பேன். இப்படி இறக்கும். ஸ்டாண்டு சரிங்களா? அம்மா தண்ணி தான் வச்சிட்ருக்கு. சரி நான் இப்படி அந்த பக்கம் நான் அப்படியே பிடிச்சி இந்த பக்கம். நமக்கு வந்து குடி தண்ணி தாங்க பெரிய. இழுத்துட்டு போகல கவரு. இங்கேருந்து வந்து இழுத்து கீழே ஊற்றிட்டாரு. ஐயோ ஐயோ கொடுத்த கொடு. அப்படியே மேலே எழுபா எத்திக்கு நவரு. தாத்தா பின்னாடி வண்டி எடுக்கட்டும். நம்ம ஊரில் தண்ணி வரல, குடி தண்ணி. பக்கத்து ஊருக்கு போகிறோம் எடுக்க. ஆமாம். அந்த ஊர்லேயும் தண்ணி வரலன்னா என்ன பண்ணுறது? அவங்க ஊர்லேயும் தண்ணி வரலன்னா அவங்க எங்கே போகிறாங்களோ அதை தாண்டி நம்ம போக வேண்டியதான். சரி சரி. அதை இப்போ நம்ம வீட்டில் தண்ணி வருது, ஃபில்ட்ரு மிஷின் வச்சுருக்கோம். போர் உப்பு தண்ணியாக இருக்கனால ஃபில்ட்ரு மிஷினை ஃபில்ட்ரு பண்ணி கிடைக்கிது. ஆமாம். இது அதை குடிக்காமல் ஏன் நம்ம இதையும் இங்கே போயிட்டு பக்கத்து ஊரில் போய் எடுத்துகிட்டு வரோம்? அங்கே ஏழை குடிக்காமனா அது வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்கு தான், அதையே குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. குடித்தா ருசி இருக்க மாட்டாங்குது, அதனால் இதையும் கொண்டாந்து வச்சுக்க வேண்டியதான். இதான் உடம்புக்கு நல்லதா? இப்போ உடம்புக்கு நல்லதா? நல்லா இதான் நல்லது. ஃபில்டரோட இதுதான் குடிக்கணும். ஃபில்ட்ரு தான் இப்போ நல்லது. ஃபில்ட்ரு நல்லதுன்னா நீ இதில் கை வைக்காமல் அதே குடிச்சிக்கணும். நாங்கள் இதை குடிச்சிக்கிறோம். தாத்தா என்னப்பா பண்ணிட்டு போகிறாரு? எப்படி? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலை வேலை என்னென்ன வேலையோ எல்லாம் முடிச்சிட்டோம். அதான் நீங்கள் வீடியோவிலே பார்ப்பீங்க என்னென்ன வேலை. ஆனால் இது இன்றைக்கி வந்து காலை வேலையில் கொஞ்சம் கம்மியான வேலை. இன்றைக்கி இன்னும் அதிகமாகலாம் இருக்குது, இன்றைக்கி கம்மி. இதுக்கு மேலே ஆடு மாடு ஓட்டிகிட்டு போகணும், மேய்க்கணும், தீனி சத்தை கொண்டு வரணும், அது தனி. இப்போ காலை வேலை இதுதான்.